வச்சுட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, இது ஒரு சுருக்கமான ஒரு வார்த்தை எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கீங்க. நாங்கள் உமக்கு பயப்படணும் முதலாவது, ரெண்டாவது உங்களுடைய வழிகளில் நடக்கணும் ஏசப்பா. எங்களுக்கு அதுக்குரிய ஞானத்தை தாங்க ஏசப்பா. சில விஷயங்களில் எங்களுக்கு எப்படி நடக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். தாறுமாறான பாதைகள் நாங்கள் போய் கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே. அதெல்லாம் மாற்றி உமக்கு பயந்து உங்களுடைய வழிகள் நடக்கத்தக்க ஞானத்தை தாங்க, புத்தியை தாங்க ஏசப்பா. நீங்கள் எங்களோடு கூட இருங்க ஏசப்பா. எங்களோடு கூட இருந்து எங்களை நீங்கள் வழி நடத்துங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன்னு சொன்னீங்களப்பா. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீங்கள் காட்டுங்க. எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. எங்கள் கூட எப்பவுமே நீங்கள் இருங்க. ஆசீர்வதிங்க. துதிகன மகிமையில் அப்பாவுக்கே சொல்லிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். எங்கள் ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கிடுங்க. எல்லாரும் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கிடுங்க. கர்த்தர் எல்லா காரியத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நாங்கள் புதுசாக